இன்றைக்கி வந்து நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா பெரம்பலூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்க ரஞ்சன்குடி கோட்டைக்கு தான் வந்திருக்கோம். ஃபஸ்ட் டைம் வெளியே அவுட்டோரில் விசிட் பண்ணுறதுனால ஒரு மாதிரி சையாக இருக்குது. நான் போக அப்படியே உங்களுக்கு வியூவை காட்டுறேன். இதுதான் ரஞ்சன்குடி கோட்டை ஃப்ரம் பெரம்பலூர் டிஸ்ட்ரிக்ட். இதுதாங்க என்ட்ரி. இப்படி தான் இருக்கும் ரஞ்சன்குடி கோட்டையோட என்ட்ரி. இப்போ கோட்டைக்குள்ளே போகலாம், வாங்க போகலாம். அதாவது அந்த காலத்தில் வந்து இது வந்து யானைகள் போகிறதுக்காக இந்த பெரிய வழி வந்து அந்த பேரில் இது வந்து யானைகள் போகிறதுக்காக இந்த வழியாக வந்து அமைச்சாங்களாம். இந்த வழி வந்து அந்த வீரர்கள் சிப்பாய்கள்லாம் அவங்களாம் இருப்பாங்களே அவங்க போகிறதுக்காக இந்த வழி அமைச்சாங்களாம். ரெண்டு வழியிலையும் போய் பார்ப்போம். நல்லா தான் இருக்குது. பொதுமக்கள் பீப்புள் சிப்பாய் இவங்க போகிறது. இது வந்து யானைகள் போகிறான். இது ஃபுல்லாமே நாங்கள் கோட்டைக்கு உள்ளே வந்துட்டோம். கோட்டைக்குள்ளே வந்துட்டோம். கோட்டையை சுற்றி இதுதான் மதில் சுவர் போல். இது எந்த ராஜா கட்டின கோட்டை? இது வந்து இந்த கோட்டை வந்து 17ஆம் நூற்றாண்டில் வந்து கட்டியிருக்காங்க. அது கர்நாடகாண்ட விஜயநகர பேரரசோட மன்னர்கள் வந்து இந்த கோட்டையை கட்டியிருக்காங்க 17ஆம் நூற்றாண்டில். கோட்டைக்குள்ளே இருக்கிற மொத்த எத்தனை ஏக்கர் ஏதோ சொல்லியிருந்தாங்க, பட் சரியாக தெரியல. இந்த காலத்தில் கட்டின மசூதி பள்ளிவாசல் தானே. பள்ளிவாசல் சொல்லலாம், மசூதி சொல்லலாம். உள்ள என்ன இருக்குது? இந்த மசூதி வந்து கோட்டைக்கு வெளியே வந்து இருந்துச்சுங்க. இந்த கோட்டை கட்டும்போதே இந்த மசூதியும் கட்டி முடிச்சுட்டாங்க. ஆனால் ரீசெண்டாக இந்த ஒரு மசூதி வந்து சீரமைச்சு இன்னமும் புழக்கத்தில் இருக்கிற மாதிரி பயன்படுத்திட்டாங்க வராங்க இப்போ வரைக்கும். ஆனால் கேட்டு போட்டு மூடி இருந்துச்சுங்க. ஆனால் உள்ளே வந்து பாயும் கம்பு மட்டும் இருந்துச்சு. அது எதுக்குன்னு எனக்கு தெரில. உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்டில் வந்து சொல்லிட்டு போங்க. நான் அப்படியே உங்களுக்கு என்ட்ரன்ஸ் போயிட்டு அப்படியே கொஞ்சமாக விளாக் பண்ணுறேன், கொஞ்சமாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், அப்படியே வீடியோ எடுக்கிறேன். இதுதாங்க என்ட்ரன்ஸு. ஆனால் ஃபோட்டோவில் பார்க்கும்போது ரொம்ப சின்னதாக இருந்துச்சுங்க. ஆனால் நேரில் பார்க்கும்போது வியூ அட்டகாசமாக இருக்குது. இப்போ உள்ளே வச்சு நல்லா தான் பராமரிச்சிருக்காங்க எல்லாத்தையும். இப்போ இது வந்து கவர்மெண்ட்டுக்கு கீழே வந்து செயல்பட்டு இருக்கு போலங்க. இந்திய தொல்லியல் துறைன்னு நினைக்கிறேன், சம்திங். ஆமாம், தொல்லியல் துறை டிபார்ட்மெண்ட் கீழே இந்த கோட்டை வந்து இப்போ இருக்குது. ஆனால் அப்போ சிமெண்ட்டு இந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் எப்படி இதெல்லாம் கட்டினாங்கன்ற மாதிரி எனக்கே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. எதை வச்சு கட்டியிருப்பாங்க? ஜஸ்ட்டு கல்லை வச்சு அப்படியே இது பண்ணியிருக்காங்களா இல்லை எப்படின்னு எனக்கே தெரில. அப்படியே போய் பார்த்துக்கிட்டு நான் உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கோட்டை அட்டகாசமாக இருக்குங்க, செம்மையாக இருக்குது. கோட்டைங்க வந்தாச்சு. அது வாசலில் ஏறியாச்சு. ஏறின்னுட்டு தான் பேசிக்கிட்டு இருக்கேன். இதாங்க உள்ளே போகிற வழி உங்களுக்கு. அது என்ட்ரன்ஸ் மாதிரி. அது மெயினாக உள்ளே ஏறுது. அது இதை வந்து ரெண்டு வகையாக பிரிச்சிருக்காங்க. லோயர் போர்ட்டு, அப்பர் போர்ட்டுன்னு சொல்லி பிரிச்சிருக்காங்க. அதாவது கீழ்கோட்டை மேல்கோட்டைன்னு சொல்லிட்டு பிரிச்சிருக்காங்க. இதுக்குள்ளே வந்து அதாவது சிவன் கோயில், அப்புறம் ஆஞ்சநேயர் கோயில், அப்புறம் மசூதி வந்து இருக்குங்க மேலேயே வந்து. பிள்ளையார் அதான் தெரியுது பாருங்க. பிள்ளையார் பார்த்தோம்னா அதே பிள்ளையார் என்ட்ரன்ஸ் வச்சிருக்காங்க. பிள்ளையாரப்பா காப்பாத்துப்பா. இதாங்க நம்ம அனுமார் ஐயா கோயிலுங்க. சிவன் லிங்கம் வந்து லிங்கம் இல்லாமல் ஆவுடை மட்டும் இருக்கு. இதை பார்க்கும்போது லைட்டாக மனசு வலிக்குது. சரி, உள்ள போக நான் லாக் பண்ணுறேன் உங்களுக்கு. இந்த கோட்டையில் வந்து அங்கங்கே வந்து நமக்கு மீன் சின்னம் இருக்குங்க, பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. கோட்டைக்குள்ள வந்தாச்சு. அங்கங்கே மீன் சின்னம் இருக்கும். பாண்டியர்கள் பாண்டியர்கள் தான். அவங்க கால கட்டிடக்கலையாக கூட இருக்கலாம், சம்திங். அது அந்த காலத்து தூண்கள் அது பண்ணும்போது, அதாவது கோயிலெலாம் இருக்கலாம் தூண், அந்த காலத்து தூண் வந்து அப்படி உள்ளே வரும்போது ஒரு 6 தூண் வச்சுருக்காங்க. ஒரு 6 தூண். இங்கே வந்து ஒரு மசூதி இருக்குங்க மேலேயே வந்து. மேல இருந்து கீழே பார்க்குற வியூ. சுரங்க பாதை எங்க? ஆமாம், சுரங்க பாதை வழி வந்து அங்கிட்டு இருக்கு. அதை அடைச்சிட்டாங்க இப்போ. இதாங்க டாப் வியூ. கிணறு மாரி இவ்வளோ பெருசாக இருக்குங்களா? அதான் முதல்ல அதுதான் அந்த காலத்தில் வந்து இதில் வந்து தண்ணி இருக்குமாங்க. அதாவது ரொம்ப இந்த தண்டெல்லாம் கொடுப்பாங்களே,
அதில் வந்து முதல்ல இருக்குமா, அது தெரியுது பாருங்களேன், அதெல்லாம் முதல்ல இருக்குமா. ஏதாவது தண்டனை செஞ்சால் அதில் தூக்கி போட்டுருவாங்களாம், சோழியை முடிச்சிடும் முதல்ல. ஆனால் ஃபோட்டோவில் வீடியோலாம் பார்க்கும்போது ரொம்ப பக்கத்தில் சின்னதாக இருக்க மாதிரி இருந்துச்சுங்க. இங்கே நேரில் வந்து பார்த்தா உண்மையாக ரொம்ப உயரமாக இருக்குது. செம்மையாக இருக்குங்க கோட்டை வந்து. கீழே ரொம்ப உயரமாக இருக்கு, நல்லா உயரமாக தான் கட்டியிருக்காங்க. பரவாயில்ல, ஃபோட்டோ வீடியோவில் பார்க்கும்போது ரொம்ப சின்னதாக மாதிரி இருந்துச்சு. ஆனால் நேரில் வந்து பார்க்கும்போது நல்லா ஹைட்டாக இருக்குது. வாலிகொண்டா போர்னு சொல்லிட்டு ஒரு போர் நடந்துச்சாங்க. அது என்ன போர்னா 1751 to 1752 வரைக்கும் நடந்திருக்கு அந்த போர் வந்து. அது ஆங்கிலேயருக்கும் பிரெஞ்சுக்காரர்களுக்கும் இடையே அந்த போர் நடந்திருக்குங்க. இப்போ நான் வீடியோவில் காட்டுற இந்த ஒரு பகுதி மாதிரியுமே கோட்டையோட 4 பக்கமும் ஒரு உயரமான பகுதி அமைச்சிருக்காங்க. இது எதுக்கு அப்படின்னா ஒரு வாட்ச் டவர் மாதிரி. அது தூரத்தில் யார் வராங்க போகிறாங்க, ஏதாவது போர் வந்தால் மேலேருந்து அட்டாக் பண்ணுறதுக்கு கண்காணிக்கிறதுக்கும் ஒரு முக்கியமான பகுதியாக வந்து இந்த இடம் வந்து செயல்பட்டு இருந்திருக்கு. இது வந்து கோட்டையோட 4 பக்கமுமே அமைச்சிருக்காங்க. இது வந்து ஒரு சில வருஷங்களுக்கு முன்னாடி இடிஞ்சு விழுந்த காரணத்தினால இதை வந்து இப்போ இருக்க அரசாங்கம் வந்து சிமெண்ட் செங்கல் யூஸ் பண்ணி ஒரு வால் மாதிரி அமைச்சு இப்போ பாதுகாத்துட்டு வராங்கங்க. ஒரே காடு, அதாவது எம்டி பிளேஸாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த எம்டி பிளேஸ்லேருந்து வாட்ச் பண்ணி எல்லாத்தையும் அடிக்கிறது தான், எதிரிகளை துரத்தி அடிக்கிறதுக்கு வராங்களா இல்லையா வாட்ச் பண்ணுறதுக்கு ஒரு கண்காணிப்பு இடமா தான் இது வந்து இருந்திருக்கு. அது மற்றபடி இது அரண்மனையெல்லாம் கிடையாது, ஒரு கண்காணிப்பு ஏரியாவாக இது வந்து செயல்பட்டு இருந்திருக்கு அந்த நூற்றாண்டில். இந்த காலத்துலேயே அந்த மத வேறுபாடுலாம் இல்லாமல் இருக்கும்போது அந்த காலத்துலேயே முன்னாடி ஆஞ்சநேயர் கோயில், சிவலிங்கம், பிள்ளையார் வச்சுட்டு மேலேயே மசூதி வச்சு கும்பிட்டுருக்காங்க பார்த்தீங்களா. இந்த கோட்டையிலே முக்கியமான ஒரு பகுதினா அது இந்த சுரங்கப்பாதை தாங்க. அதாவது அப்போலேருந்து இப்போ வரைக்கும் இந்த ஒரு சுரங்கப்பாதை வந்து ஒரு மிஸ்ட்ரியாக தாங்க இருக்குது. ஏன் அப்படின்னு கேட்டால் இந்த கோட்டை கட்டப்பட்ட காலத்திலே இந்த சுரங்கப்பாதையும் கட்டி முடிச்சுட்டாங்க. ஆனால் இங்கே இருக்கிற லோக்கல் பீப்புள்ஸ்க்கு இந்த ஒரு சுரங்கப்பாதையை பற்றி எந்த ஒரு வரலாறும் தெரியலங்க. ஆனால் மழை பெஞ்சு உள்ளே வந்து நிறையா சரிஞ்சு விழுந்துருச்சுன்னு மட்டும் ஒரு சில பேர் சொல்கிறாங்க. ஆனால் இங்கேருந்து சுரங்கப்பாதை போகுது அப்படின்னா கண்டிப்பாக வேறு ஏதோ ஒரு இடத்துல கனெக்ட் ஆகுங்க. ஆனால் சரியான பராமரிப்பு இல்லை. ஓரளவுக்கு பராமரிச்சிருக்காங்க, பட் சரியான பராமரிப்பு இல்லை. இந்த ரஞ்சன்குடி இந்த இருக்கிற இது ஃபுல்லாமே அந்த ரஞ்சன்குடின்னு சொல்கிறது. நாங்கள் வந்த பாதை இப்படி கூடி தான் வந்தோம், இப்படி கூடி தான் மேலே வந்தோம். கீழே இருந்து, அதாவது இந்த இருப்பாங்களா சின்ன சின்ன ஹோல் இருக்கு பாருங்களா, அதாவது கீழே யார் வேணாம், கீழே யார் இருந்து மேலே பார்த்தா மேலே தெரியாது, ஆனால் மேலே இருந்து கீழே பார்த்தா யார் வராங்கன்னு சொல்லிட்டு தெரியும். மேலே இருந்து கீழே வரவங்கள வாட்ச் பண்ணுறதுக்காக அந்த மாதிரி ஒரு ஹோல் வச்சுருக்காங்க. இந்த உயரமான பகுதியில் இருந்தாங்க அந்த காலத்துலேருந்து தூரத்தில் யார் யார் வரா போகிறா அப்படின்னு சொல்லிட்டு கண்காணிச்சிட்டு இருந்திருக்காங்க. இப்போ நான் காட்டுற இந்த பிளேஸ் வந்து வாட்ச் டவர் மாதிரியான ஒரு பிளேஸுங்க. அதாவது அந்த காலத்தில் உயரத்துலேருந்து எதிரி படைகளை கண்காணிக்கிறதுக்காக கட்டப்பட்ட ஒரு கோபுரம் சொல்லலாம். இந்த இடத்த வந்து இப்போ சைடில் கட்டியிருக்காங்களே அந்த செங்கல் சிமெண்ட் யூஸ் பண்ணி அந்த செவர் வந்து ரீசெண்டாக கட்டினது. அது மேலே இருக்க ஒரு சில பகுதி இடிஞ்சு விழுந்திருக்கு. அதை சீரமைக்கும் விதமாக இந்த செவர் வந்து செங்கல் சிமெண்ட் யூஸ் பண்ணி கட்டியிருக்காங்க. அந்த காலத்தில் கட்டினது கிடையாது. ஏன் அப்படி சொல்கிறேன்னா சிமெண்ட் செங்கலும் அந்த காலத்தில் கிடையாது. அந்த இடிஞ்ச ஒரு சில பகுதியை மட்டும் சிமெண்ட் செங்கல் வைத்து சீரமைச்சு கட்டியிருக்காங்க. இப்போ வந்து அப்படியே கோட்டைக்கு உள்ளே போக போகிறேன். சுற்றி ஆல்ரெடி காமிச்சிட்டேன். இதான் என்ட்ரன்ஸ், அடுத்த என்ட்ரன்ஸ் மேலே போகிறது. அது இந்த கோட்டை வந்து 2 வகையாக பிரிச்சிருக்காங்க சொன்னால. லோயர் போர்ட் வந்து கீழே, அப்பர் போர்ட் வந்து மேலே. அதாவது கீழ்கோட்டை மேல்கோட்டை. இப்போ கீழ்கோட்டையை முடிச்சு வச்சு நம்ம மேல்கோட்டைக்கு போய்கிட்டு இருக்கோம். அப்படியே மேல்கோட்டைக்கு போக போக அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். போகலாமா? எத்தனை கேட்டு தாங்க போட்டு வச்சிருக்கீங்க? நல்லா ஹைட்டாக தான் மூச்சு வாங்க ஏறதுக்குள்ள. அடி மேலே வந்து வந்தாச்சு. மேலே வந்து நிறைய பேர் இருக்காங்க. அதுதான் அந்த காலத்தில் வந்து மேலே இப்படி இந்த அளவுக்கு ஒரு ஏலி கட்டி வச்சுருக்காங்க பாருங்க. மலையை செதுக்கி சுற்றி கோட்டை சோறு மாதிரி அமைச்சு அதுக்கு நடுவில் வந்து ஏரி வந்து இருக்குது. யாரும் எங்கேயோ வந்து லேங்க்லேருந்து வந்திருக்காங்க போலங்க. பக்கத்தில் இருக்க டவுன் எதுவும் கேட்டாங்க. ஃபைனலி ஒரு வழியாக டாப்புக்கு வந்தாச்சு. இதுதான் டாப் வியூ இருக்கு. வியூவை பாருங்கள், சும்மா அட்டகாசமாக இருக்கு. ஆனால் வெயில் பொழந்து கட்டுது. அதாவது அங்கே ஒரு வாட்ச் டவர் இருக்குது, அங்கே ஒரு வாட்ச் டவர் வந்து இருக்குது. அதுவும் வாட்ச் பண்ணுறது பாகுபலி படத்தில் இருக்கணும், அதே தான். இல்லை, வாலிகொண்டா போர் இங்கே நடந்தனால தான் அந்த ஊர் பேரே வாலிகொண்டா போர் தான் அடித்தான்.
மேலே வந்து ஒரே ஒரு குளம் மட்டும் இருக்குங்க, மேலே வந்து வேறு எதுவும் இல்லை. அது அந்த காலத்தில் வந்து தண்டனை பண்ணுறோம், அதாவது இது பண்ணியிருப்பாங்களே, அதாவது கண்காணிக்க வரவங்க எதிரி படைகள் இருந்து ஒரு எதிரிகள் அப்புறம் துரோகம் பண்ணுறவங்க அந்த மாதிரி இருக்கிறவங்கள வந்து இந்த இருக்குல்ல இந்த தொட்டி தாங்க. ஆமாம், இல்லை உள்ளே போட்டு வந்து இதை அடைச்சிருவாங்களாம், மூச்சு திணறி சாப்பாடை கொடுக்காம தண்ணி கொடுக்காம அப்படியே செத்துருவாங்களாம். இது தாங்க பாதாள சிறைச்சாலைன்னு சொல்கிறாங்க. இந்த சிறைச்சாலைக்குள்ளே வந்து தவறு செய்த கைதிகளை போட்டு சாப்பாடு தண்ணி எதுவும் கொடுக்காம அப்படியே கொன்றுவாங்களாம். கோட்டையை சுற்றி ஒரு மதில் சவர் மாதிரி அமைச்சு ஒவ்வொரு சவருக்குமே ஒரு வாட்ச் டவர் மாதிரி அப்படியே வச்சுருக்காங்க. 4 பக்கம் இருக்கும் போல், நல்லா தாங்க இருக்குது. மேலே ஃபுல்லாக ஒரே புல்லு தான், அதாவது ஒரே கிரவுண்டு மாதிரி இருக்குது. அது பாண்டியர்களோட ஆட்சி காலத்தில் இந்த கோட்டை வந்து சீரமைச்சிருக்காங்கன்னு நினைக்கிறாங்க. ஏன்னா அவ்வளோ மீன்ஸ் இந்த வந்து நிறையா இருக்குது, பெருசாக அதிகமாகவும் இருக்குது. இந்த ஹோல்லாம் பாருங்கள், கீழே பார்க்குறதுக்கு புஷ்பராஜ் இந்த ஹோல் வந்து, அது இங்கே இருக்க ஹோல்லாம் ரொம்ப, அதாவது இப்படி பார்க்குறதுங்க கீழே பார்க்குறவங்களுக்கு, அதாவது கீழே இருக்கவங்களுக்கு வந்து மேலே என்னன்னு தெரியாது, மேலே இருக்கவங்க கீழே வரவங்களை வந்து நல்லா வாட்ச் பண்ணலாம், அந்த மாதிரி தான் இருக்குது. இப்போ நான் வீடியோவில் காட்டுறேன் இந்த ஒரு பிளேஸை வந்து நல்லா பாருங்களேன். அதாவது அந்த காலத்தில் ரெஸ்ட் ரூம் போகிறதுக்கு வந்து அந்த ஒரு பிளேஸை வந்து கல்லுலேயே எப்படி எவ்வளோ அழகாக செதுக்கி வச்சுருக்காங்க பாருங்களேன். அதை சுற்றி இருக்கிற செங்கலை வச்சு சிமெண்ட் வச்சு யூஸ் பண்ணி கட்டின செவர் வந்து இப்போ ரீசெண்டாக கட்டினது. ஸோ அந்த செவர் இல்லாமல் அந்த கல் மட்டும் அந்த காலத்தில் ரெஸ்ட் ரூம் போகிறதுக்காக பயன்படுத்தியிருக்காங்க அந்த ஒரு கழிவறையில். அந்த கழிவறைக்குள்ளேயும் ஒரு கத்தி, அதாவது ஒரு சில சிம்பிள்ஸு, அப்புறம் ஒரு சில கல்வெட்டு வந்து நிறையா இருந்துச்சு. அதாவது அந்த காலத்து ரெஸ்ட் ரூம் மாதிரி தாங்க இருக்குது. அடுத்த ரெஸ்ட் ரூம் தான் அந்த காலத்து ரெஸ்ட் ரூம் மாதிரி தாங்க இருக்குது. அந்த காலத்து ரெஸ்ட் ரூம் தான் நினைக்கிறேன். ஏன்னா இது வந்து ஒரு வாட்ச் டவர் மாதிரி இல்லை, ஏதோ பால்கனி மாதிரி குட்டியாக இருந்திருந்தா அப்புறம் இந்த ஹோல் வந்து வச்சிருக்க மாட்டாங்க நினைக்கிறேன். இது வந்து வச்சிருக்க மாட்டாங்க, ஏன்னா இது இருக்குல்ல, அதனால மோஸ்ட்லி அதுவாக இருக்காங்க சான்ஸ் இருக்கு. அது பாண்டியர்களோட ஆட்சியில் வந்து இங்கே வந்து சம்திங் எதோ நடந்தாலும் நடந்திருக்கலாம். இந்த கோட்டையோட அக்யூரேட் ஹிஸ்ட்ரின்னு வந்துட்டு எதுவுமே எனக்கு தெரிஞ்ச இன்டர்நெட்டில் வந்து இல்லைன்னு நினைக்கிறாங்க. ஓரளவுக்கு மேலோட்டமாக கொடுத்த மாதிரி தான் எனக்கு தெரியுது. நான் ஓரளவுக்கு விசிட் பண்ணி பார்த்துட்டேன், ஆனால் ஓரளவுக்கு இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ஏதோ மேலோட்டமாக ஒரு அசம்ஷனில் போட்ட மாதிரி தான் எனக்கு தெரியுது. அக்யூரேட்டாக போட்ட மாதிரி எதுவும் எனக்கு தெரியல. அந்த ஒன் டைம் விசிட் பண்ணி பாருங்கள், பெட்டரான பிளேஸ் தான். ஒருத்தர் தான் ஒன் டைம் வந்துட்டு போகலாம். ஆல்ரெடி ஓரளவுக்கு வந்து கோட்டையை பற்றி வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். கோட்டைக்கு மேலே தான் உட்காந்துருக்கேன், அடி முடிச்சிட்டோம். விசிட் பண்ணி மேலே கீழே அப்புறம் நடுவில் எல்லாம் பார்த்து முடிச்சாச்சு. இதுக்கு எல்லாத்தையும் ஓரளவுக்கு விசிட் பண்ணி முடிச்சாச்சு. ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தால் உங்களுக்கு வந்து வாய்ஸ் ஓவரில் வந்து ஆட் பண்ணுறேன். கொஞ்சம் எல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் வந்து கீழே போகிறோம், அவ்வளோதான். அடி முடிஞ்சிச்சு, பார்த்து முடிச்சிட்டோம். ஓரளவுக்கு விசிட் பண்ணியாச்சு கோட்டையை வந்து. அப்படியே கிளம்பிட்டோம். நேரம் அடுத்துங்க போகிறோம், வீட்டுக்கா இல்லை வேற எங்கேயும் போகிறோமா? சாப்பிட போகலாம். ரைட்டு. அடி ஃபுல்லாக விசிட் பண்ணி முடிச்சாச்சு. ஏதாவது வந்து நான் மிஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து வாய்ஸ் ஓவரில் வந்து நான் டெஃபினட்டாக ஆட் பண்ணிடுறேன். ஸோ பயப்பட வேணாம். நான் மறுபடியும் சொல்லிட்டேன், ஃபஸ்ட் டைம் வந்து அவுட்டோரில் வந்து ஷூட் பண்ணுறேன். ஸோ ஒரு மாதிரி சையாக தான் இருந்துச்சு வீடியோ எடுக்கிறதுக்கு. வந்து இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விளாக்ஸ்லாம் பார்க்குறதுக்கு, அப்புறம் ட்ராவல் ரிலேட்டடான விளாக்ஸ்லாம் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக டே பை டே வந்து சேரும். ஓகேங்க, நான் இதோட இந்த வீடியோவை வந்து என் பண்ணிக்கலான் இருக்கேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.